பரமேஸ்வரன் ஆசுதோஷி ஒரு பில்வத்தை காட்டினா பூர்வீக கஞ்ச பில்வம் சலிலஞ்சிது சமர்ப்பணம் சங்கரமூர்த்தி பக்தியா அமந்திரகம்பாபிசமந்திரகம் வா சவம்சகோட்யா சிவலோகமே ஒரு பில்வம் ஒரு உத்ருணி ஜலம் அமந்திரகம்பா சமந்திரகம்பா மந்திரம் தெரிஞ்சோ தெரியாமலோ பரமேஸ்வரத்துல காட்டிவிட்டா பூர்வமா அந்த குடும்பத்துக்கு யம யாத்தனை இல்லையா நரக யாத்தனை இல்லையா அப்படி உருகின மனசு பரமேஸ்வரன். நாராயணன் அப்படி இல்லை, நல்லா அழுத்தி பார்ப்பார் நெஞ்சு எப்படி இருக்குன்னு பரீட்சை பண்ணி பார்ப்பர்னு. பரமேஸ்வரன் அப்படி மாட்டாள், உடனே உருகி போயிடும் பரமேஸ்வரனுடைய மனசு. திருவாள் சொன்னாள், பிரம்மலோகம் போனான ஒரு சாசு என்னடா என்னமாடா வந்தேன்னு கேட்டாளா. வித்ரைர்பில்வதளைஹ வ்ரதார்ய சிவமிதி ஏவம் ஜனோ மன்யதே. அவன் சொன்னான, தேவானாமபி துர்லபம் பதமிதம் லப்தம் மயோபாயதா வித்ரைர்பில்வதளைஹ வ்ரதார்ய சிவமிதி ஏவம் ஜனோ மன்யதே. பரமசிவனை ஏமாத்தி விட்டு வந்துட்டேன் பிரம்மலோகம், நானாம் பிரம்மாட்டேன். என்னவாடா ஏமாத்தினேன்னா 2-3 பில்வலத்தை ரோட்ல இருக்கிற மரத்துல இருந்து ஏறி எடுத்தேன், பரமேஸ்வரன் தலையில போட்டேன். என்ன வேணும்னா பிரம்மலோகம்னே போட்டுட்டார். பரமசிவனை ஏமாத்தி விட்டேன், நானாம் பிரம்மாட்டேன். அதே க்ஷணத்துல கைலாசத்துல கலுக்குன்னு சிரிச்சாலாம் பரமேஸ்வரன். அம்பாள் வந்து நீங்க என்ன சிரிக்கிறேன், என்ன ஏதோ பரியாசம் பண்றேன்னு நாளாம் பார்வதி. இல்ல இல்ல, நான் ஒரு பக்தனை ஏமாத்தினேன் அதுக்காக சிரிக்கிறேன் நாளாம். என்ன நாள் சிவபூஜை பண்ற பக்தனுடைய கால் அடி வச்ச மண் எடுத்து ஒருத்தன் நெத்தியில விட்டுண்டா அவனுக்கு பிரம்ம பட்டம் கிடைச்சு விடணும். அப்படிப்பட்ட இந்த தரித்திர பிரம்ம லோகத்துக்கு நான் என்ன பண்ணேன் தெரியுமா, ஏச்சு விட்டேன் நாளாம் பக்தனை. என்ன என்ன வேணும்னா 2-3 பில்வதளத்தை மேல போட்டு என்ன வேணும்னு காட்டேன். மேல அர்ச்சனை பண்ணவனே நான் காட்டா பிரம்மபட்டத்தை கொடுக்கலாம், கைலாசத்தை கொடுக்கலாம். அவனுக்கு கைலாசத்தை கூட கொடுத்துடணும். என்ன வேணும்னே பிரம்மலோகம் பார்த்துட்டு வரணும், டிக்கெட் இல்லாம போயிட்டு வரணும். நானா போயிட்டு வான்னு பாடா ஜெயிச்சு விட்டேன் நாளா. மத்பக்தாங்குரஜஸ்புருஷோபிசுலபம் க்ஷுத்ரம் பதம் வேதசா சேவகயேவ வஞ்சிதைதி சுவாமின் பவான் மன்யதே. திருவாளுக்கு தான் அப்படி சொல்ல தெரியும். பரமேஸ்வரனுடைய ஹிருதயத்தை எடுத்து அப்படி நினைக்கிற பரமேஸ்வரனை நான் வந்து தெய்வமா அடைஞ்சேனே, என்ன பாக்கியம் பண்ணினேங்கிறாள். ஏன்னா பரமேஸ்வரன் உபாசிச்சா ஒன்றுவாரு ஒன்றுவது இவான் கண்டாய் பக்தாள்லாம் அப்படி பாடியிருக்காள். இதுல தேவகோட்டை வரக்கூடிய செட்டியார்கள்லாம் பிரம்மநாராயணன் செட்டியார்னு இருந்தாள். 7 மணிக்கு பஞ்சாட்சம் ஜப்பம் பண்ணிட்டு வந்து பொட்டி அடியில் வந்து உட்காருவார். 9 மணி மட்டும் வாரி வாரி கொடுப்பார், தானம் பண்ணுவார். 2 பேர் பக்கத்திலேயும் தேவாரம் சொல்லுவார். தேவாரம் சொல்லும்போது வேண்டுவார் வேண்டுவதை ஈவான் கண்டாயின்னு பாடுவார். ஒவ்வொரு அழுவார்னே அது கேட்ட பாட்டு தான். நேற்று கேட்ட பாட்டு, இன்னைக்கு கேட்ட பாட்டு, எத்தனையோ வருஷமா கேட்டு இருக்காள். பரமேஸ்வரனுடைய பெருமை சொல்லும் போது ஒவ்வொரு கண்ணாலும் ஜலம் விடுவார். பக்தால் எதை கோர்றாளோ அதெல்லாம் வாரி வாரி கொடுக்கிற தெய்வம் பரமேஸ்வரன்.